ஹலோ ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா டடா இந்த மென்ஸ்ட்ரல் கப் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பேட் சேஃபா மென்ஸ்ட்ரல் கப் சேஃபான்னு கேட்டால் ஆப்வியஸாக மென்ஸ்ட்ரல் கப் தான் சேஃபு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் இந்தியாவில் மென்ஸ்ட்ரல் கப்ஸ் யூஸ் பண்ணுற பர்சன்டேஜ் ஆஃப் உமன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. எதனாலனா இதை பற்றின ஒரு ப்ராப்பர் அவேர்னஸ் இல்லை. அண்ட் அந்த பர்சன்டேஜ் கம்மியான மக்களில் தான் நானும் இருந்தேன். ஃபியூ மந்த்ஸ் பேக் என்னோட ஃப்ரெண்ட் வந்து எனக்கு இதை சொன்னாங்க, ஒய் டோன்ட் யூ நீ இதை ட்ரை பண்ணுன்னு சொல்லும்போது எனக்கு இருந்த நிறைய கொஷனுக்கு நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டு இதை பற்றி பேச எனக்கு ஒரு ஆள் இருந்ததுனால எனக்கு இது வந்து இந்த ஜேர்னி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் இதை பற்றி எல்லாராலையும் பேசுறதுக்கு எல்லாரோட லைஃப்லையும் பேசுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்களான்னு கண்டிப்பாக தெரியாது. அண்ட் அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ்க்கு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இதை யூஸ் பண்ணி இதோட 3-4 டைம்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னென்னலாம் கன்ஃபியூஷன்ஸ் ஃபேஸ் பண்ணேன், என்னென்னலாம் ஃபியர்ஸ் ஃபேஸ் பண்ணேன், இது ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஆப்வியஸாக திஸ் வில் ஒர்க் லைக் எனிதிங். யூ வில் ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். நம்மளோட பேட்ச் யூஸ் பண்ணால் நமக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபேஸ் இருக்கும்ல, அது கண்டிப்பாக இருக்காது. யூல் ஹேவ் இது வந்து மட்டும் உள்ளே வச்சிட்டோன்னா யூல் பி ஹாப்பி. ஜாலியாக எங்கேனாலும் போகலாம். 1 day 12 hours இட் கேன் வித்ஸ்டாண்ட். அது வந்து இட்ஸ் அ ஹியூஜ் ஹிட் ஃபார் மீ. ஃபர்ஸ்ட் இதை நான் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் சாதாரணமாக இந்தியன் டாய்லெட்டில் போடுற மாதிரி உட்காந்திங்கன்னா உங்களோட வெஜைனாவில் வந்து இப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இந்தியன் டாய்லெட்டில் போகிற மாதிரி உட்காந்திங்கன்னா அப்போ என்ன பண்ணணும்னா இந்த டேம்போனை இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் தின் ஆகிடும். இதை வந்து இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் இதை வந்து இப்படி மடிச்சிடணும். இதை மடித்து இதை இன்சர்ட் பண்ணி உள்ளே விட்டிங்கன்னா உள்ளே போயிட்டு அது மட்டும் இப்படி வந்து விரிஞ்சிடும். திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் இன்சைட் யூ. ஸோ நீங்கள் ஒரு தடவை எடுக்கும்போதும் இந்த ஹோல் யூஸ் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த எண்டு யூஸ் பண்ணி இந்த எண்டு இப்படி பிடிச்சி இப்படி இழுத்து எடுக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். செகண்ட் திங், இது வலிக்குமா? ஆப்வியஸாக வலிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பெயின் இருக்கும். நான் வந்து இதோட 3 months 4 months 4th month நான் இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ கூட ஃபியூ டேஸ் பேக்ஸ் கூட என்னோட 4th month இப்போ தான் முடிஞ்சு 4th month நான் யூஸ் பண்ணேன். இப்போ எனக்கு அந்த பெயின் எல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் எனக்கு இருந்த கன்ஃபியூஷன் வந்து இதை போட்டுட்டு நான் பூப் பண்ணுமான்னு எனக்கு தெரியல. இதை போட்டுட்டே பூப் பண்ணணுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து என்னால் பூப் பண்ண முடியல. அப்போ நான் என்ன பண்ணேன்னா எழுந்து இதை கழுவி தனியாக வச்சுட்டு நான் பூப் பண்ணிட்டு திருப்பியும் அதை க்ளீன் பண்ணி எடுத்து இன்சர்ட் பண்ணேன். இதுதான் எனக்கு நடந்தது. ஆனால் இது போட்டுட்டு நீங்கள் தாராளமாக பூப் பண்ணலாம். இது என்னோட ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷன். செகண்ட் கன்ஃபியூஷன் வந்து இது எப்படி போடணுன்றதே எனக்கு தெரியல. வந்து இந்தியன் டாய்லெட்டில் பொசிஷனில் உட்காந்தா நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும்ன்றது நான் இதுவரையும் பார்த்தேன். நிறைய வீடியோவில் எனக்கு யாருமே சொல்லித்தரல. ஃபர்ஸ்ட் 2-3 days உங்களுக்கு நிறைய ஃப்ளோ இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வச்சுட்டு கீழே வந்து பேண்டீஸில் வந்து உங்களோட பேட்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அமேசானில் போட்டிங்கன்னா பீரியட்ஸ் பேண்டீஸ்னே விற்கும். காட்டன்ஸை ஃபில் பண்ணி ஒரு பேண்டீஸ் இருக்கும். அது வந்து ரீயூசபிள் பீரியட் பேண்டீஸ். அது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு திருப்பி எத்தனை தடவை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து பேட்ஸ் வைக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா நான் ஈஸியாக எடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிடுவேன். அதனால எனக்கு வந்து பேட்ஸ் கம்ஃபர்டபுள். ஸோ ஃபஸ்ட் நான் 2 days என்ன பண்ணுவேன்னா இதை வச்சுட்டு பேட் வச்சு 2 days யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எனக்கு நார்மல் ஆகிடும். நான் இதை மட்டும் வைப்பேன். அண்ட் ஃபைனல் டே வந்து இதை மட்டும் வைப்பேன். ஆக்சுவலாக முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு டேட்ஸ் தள்ளி போக விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் டே வந்து நமக்கு ஃப்ளோ அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம வெஜைனால வந்து அந்த ஃப்ளூயிட் அதிகமாக இருக்கிறதுனால இது ஈஸியாக உள்ளே போகும். ஸோ டேஸ் தாண்ட உங்களுக்கு வந்து இந்த இடம் ட்ரை ஆகும்போது இது உள்ளே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நான் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா உங்களோட அந்த லாஸ்ட் டேக்கு முன்னாடி நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிட்டு வெறும் பேட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டா இட் வில் பி பெட்டர். இதை தவிர உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ரிப்ளை ஃபார் இட். சம்திங் எஸ் நீங்கள் பயந்தோ இல்லை வேறு ஏதாவது ஹெசிடேஷனாலேயோ இது யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. பிகாஸ் இட்ஸ் வெரி சேஃப் அண்ட் இட் இஸ் எ லைஃப் சேஞ்சிங் ப்ராசஸ். நீங்கள் இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃபே வந்து வேறு மாதிரி மாறிடும். அண்ட் ஐ ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் மை ஃப்ரெண்ட் ஹூ ரெக்கமெண்டட் திஸ். அண்ட் நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு do a thanks for me also. And that's all for the video. Bye bye.